ஒரு வரலாற்று செழுமை மிக்க மிகப்பெரிய நாடு. மற்ற எந்த நாட்டையும் விட இந்த நாட்டில் அதிக திராட்சை தோட்டங்கள் உள்ளன. உணவுக்கு மிகவும் முக்கியத்துவம் தரும் நாடு. இந்த நாட்டில் வருஷா வருஷம் மிகப்பெரிய உணவு சண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய தக்காளி சண்டை நடைபெறும். இந்த நாட்டில் மக்கள் இரவு நேரத்தில் ரொம்ப லேட்டா தான் சாப்பிடுவாங்க. இவர்களுடைய உணவு முறை 9 மணிக்கு மேல தான் தொடங்கும். அதே போல இங்க மதிய நேரத்தில் தூங்குவது என்பது இந்த நாட்டு கலாச்சாரத்தின் முக்கிய அங்கமா இருக்கு. இந்த நாட்டில் ஒரு ஒயின் நீரூற்றும் உள்ளது. இங்க கால்பந்து விளையாட்ட ஒரு மதம் போல நேசிக்கிறாங்க. அதே போல உலகில் அதிக நீலக்கொடி கடற்கரைகள் இந்த நாட்டில் தான் உள்ளன. இவை மட்டும் இல்லாம இந்த நாட்டில் 1000க்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்கு. இப்படி இந்த நாட்டை பற்றிய ஆச்சரியமான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை இந்த காணொலி மூலம் ரத்தின சுருக்கமா காண இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உலகில் அதிக ஆயுட்காலத்தோடு மக்கள் வாழும் நாடாக இந்த நாடு இருக்கு. ஒயின் உற்பத்தியிலும் ஸ்ட்ராபெரி உற்பத்தியிலும் 2வது இடத்தில் இருக்கும் நாடு இது. உலகின் மிக பழமையான கலங்கரை விளக்கம் இந்த நாட்டில் தான் உள்ளது. குங்குமப்பூ உற்பத்தியில உலகின் 3வது பெரிய நாடு. இப்படி பல வியக்கத்தக்க அழகையும் பல ஆச்சரியமான விஷயங்களையும் கொண்டுள்ள நாட்டின் பெயர் தான் ஸ்பெயின். ஐரோப்பாவின் தென்மேற்கில் அமைந்துள்ள ஸ்பெயின் பல நாகரிகங்கள், பேரரசுகளின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை கண்ட ஒரு வளமான வரலாற்று பின்னணியை கொண்ட நாடாக இருக்கு. கிமு 1000க்கு முன்பிருந்தே ஐபீரிய தீபகற்பத்தில் ஐபீரியர்கள், செல்லட்டுகள் போன்ற பழங்குடியினர் வாழ்ந்து வந்தாங்க. பின்னர் இப்பகுதி ரோமானிய பேரரசின் முக்கிய பகுதியாக மாறிச்சு. கிபி 711 வட ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த முஸ்லிம் படைகள் ஸ்பெயினை வென்றாங்க. பல நூற்றாண்டுக்கு பிறகு கத்தோலிக்க மன்னர்களால் இப்பகுதி மீண்டும் கைப்பற்றப்பட்டுச்சு. 1492 கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்த பிறகு ஸ்பெயின் உலகெங்கும் பறந்து விரிந்த ஒரு மாபெரும் பேரரசை உருவாக்கிச்சு. அமெரிக்கா, ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் பல பகுதிகளை ஆண்ட ஸ்பெயின் 16ஆம் நூற்றாண்டில் உலகின் தலை சிறந்த வல்லரசாக திகழ்ந்துச்சு. 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட உள்நாட்டு போர்கள் மற்றும் ஸ்பானிய அமெரிக்க போர் காரணமா ஸ்பெயின் தனது காலனிகளை இழந்து பெரும் பொருளாதார மற்றும் அரசியல் வீழ்ச்சியை சந்திச்சது. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஏற்பட்ட உள்நாட்டு போருக்கு அப்புறம் பிரான்சிஸ்கோ பிரான்கோவின் சர்வாதிகார ஆட்சி நீண்ட காலம் நீடிச்சது. 1975 பிரான்கோவின் மறைவுக்கு அப்புறம் ஸ்பெயின் ஒரு ஜனநாயக நாடாக மாறிச்சு. தற்போது இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய உறுப்பினராக விளங்கும் ஒரு பொருளாதார மற்றும் கலாச்சார மையமா இருக்கு. இதுல உலகின் மிகப்பெரிய உணவு சண்டையை ஸ்பெயின் நடத்துகிறது. உலகின் மிகப்பெரிய உணவு சண்டை ஸ்பெயினின் புனோல் என்ற சிறிய நகரத்தில் நடைபெறுது. அங்கு ஒவ்வொரு ஆகஸ்ட் மாதமும் லா டொமாட்டினோ என்ற நிகழ்வு நடத்தப்படுது. இதுல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி ஒருவர் மீது ஒருவர் தக்காளிகளை வீசி எறிகிறாங்க. லா டொமாட்டினோவின் முதல் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வு 1940கள் அல்லது 1950களில் புனோலின் பாதுகாவல் புனிதரான சான் லூயிஸ் பெல்ட்ரானை கொண்டாடும் பாரம்பரிய விழாக்களின் போது நடந்தது. ஒரு ஊர்வலத்தின் போது இளைஞர்கள் குழு ஒருவர் மீது இன்னொருவர்கள் தக்காளிகளை வீச தொடங்கியதாகவும், குழப்பமான ஆனால் உற்சாகமான அந்த காட்சி விரைவில் பிரபலமடைந்ததாகவும் ஒரு செவிவழி கதை உண்டு. பல ஆண்டுகளா இந்த தக்காளி சண்டை புனோலின் வருடாந்திர கொண்டாட்டங்களின் ஒரு முக்கிய அம்சமாக மாறி இருக்கு. ஸ்பானிஷ் மொழி உலகில் மிகவும் பரவலாக பேசப்படும் மொழிகளில் ஒன்றாக இருக்கு. உலகம் முழுவதும் 580 மில்லியனுக்கும் அதிகமான மக்களால் பேசப்படும் ஸ்பானிஷ் உலகின் மிகவும் பரவலாக பேசப்படும் மொழிகளில் ஒன்றாக ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. இது ஐரோப்பா, லத்தீன் அமெரிக்கா முழுவதும் உள்ள 21 நாடுகளிலும், அத்துடன் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளிலும் பேசப்படுது மற்றும் ஆசியாவிலும் பிலிப்பைன்ஸிலும் பேசப்படுது. ஸ்பெயினின் தேசிய கீதத்தில் வரிகளே கிடையாது. ஸ்பெயினின் தேசிய கீதமான லா மார்ச்சா ரியால் உலகில் அதிகாரப்பூர்வ பாடல் வரிகள் இல்லாத சில தேசிய கீதங்கள்ல ஒன்றாக இருக்கு. அதன் வரலாறு முழுவதும் பாடல் வரிகளை சேர்க்க சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனா எதுவும் நிலைக்கவே இல்லை. ஸ்பெயினின் முதல் தொழில்முறை கால்பந்து லீக் 1920களில் நிறுவப்பட்டது. தற்போது இது உலகின் மிகவும் புகழ்பெற்ற கால்பந்து லீக்குகளில் ஒன்றான லா லிகாவின் தாயகமாக திகழுது. மேலும் ஜெர்மனியுடன் இணைந்து பெண்கள் மற்றும் ஆண்கள் ஆகிய 2 உலக கோப்பைகளையும் வென்ற 2 நாடுகளில் ஸ்பெயினும் ஒன்றாகும். தப்பாஸ் என்ற உணவு ஸ்பெயின்ல முதல்ல தோன்றுச்சு. தப்பாஸ் இப்போது ஒரு முழுமையான உணவாக பரிமாறப்பட்டாலும் தப்பா என்ற சொல் மூடுதல் என்று பொருள்படும் ஸ்பானிய வினை சொல்லான தபார் என்பதிலிருந்து வந்தது. பானத்துல பழ ஈக்கள் வராமல் தடுப்பதற்காக பார் ஊழியர் ஒரு சிறிய தட்டுல சீஸ் அல்லது ஹோம் துண்டுகளை வச்சு அதை வாடிக்கையாளரின் கிளாஸின் மேல் மூடியாக வைப்பார். அதிலிருந்து தபாஸ் உருவானது. இப்போது ஆலிவ் அல்லது
பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் போன்ற சிறிய பார் சிற்றுண்டிகள் பானங்களுடன் பரிமாறப்படுகின்றன. ஸ்பெயின் உலகின் மிகப்பெரிய ஆலிவ் எண்ணெய் உற்பத்தியாளராகும். இது உலகளாவிய உற்பத்தியில சுமார் 40% பங்களிக்கிறது. இது இத்தாலியை விட 2 மடங்கும் கிரீஸை விட 4 மடங்கும் அதிகம். ஸ்பெயினின் ஆலிவ் எண்ணெய் உற்பத்தி ஆண்டுக்கு 1.2 மில்லியன் டன்களாக உள்ளது. தெற்கு ஸ்பெயினின் காலநிலை ஆலிவ் மரங்களுக்கு மிகவும் ஏற்றதாக உள்ளது. ஆலிவ் எண்ணெய் உற்பத்தியின் மையம் அந்தலூசியாவில் உள்ள ஜேன் மாகாணத்தில் அமைந்துள்ளது. ஸ்பெயின் ஆலிவ் எண்ணெய் உற்பத்தியில சுமார் 70% ஜேன் மாகாணத்திலிருந்து தான் வருது. ஸ்பெயினின் மிகவும் பிரபலமான மரபுகள்ல ஒன்றான பிளமெங்கோ 15ஆம் நூற்றாண்டுல அந்தலூசியா பகுதியில் தோன்றுச்சு. மேலும் இந்த உணர்ச்சி மிக்க நடன வடிவம் தற்போது உலகம் முழுவதும் பயிற்றுவிக்கப்படுகிறது. இது பாடல், கிட்டார் வாசிப்பு, நடனம் மற்றும் கைத்தட்டல்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கிறது. 2010ஆம் ஆண்டுல யுனெஸ்கோ பிளமிங்கோவை மனித குலத்தின் வாய்மொழி மற்றும் அருவ மரபின் ஒரு தலைச்சிறந்த படைப்பாக அறிவிச்சது. 1936ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஸ்பெயினின் குடியரசுக் கட்சி அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு ராணுவ கிளர்ச்சி ஸ்பானிய உள்நாட்டு போரை தொடங்கி வச்சது. இது 3 ஆண்டுகள் நீடித்த கொடூரமான மோதலுக்கு வழிவகுத்தது. இந்த போர்ல இடதுசாரி குடியரசுக் கட்சியினரும் வலதுசாரி தேசியவாதிகளும் மோதினாங்க. இதுல தளபதி பிரான்சிஸ்கோ பிராங்கோ பிந்தையவர்களை வெற்றிக்கு வழிநடத்தினார். தேசியவாதிகள் போரில் வெற்றி பெற்று 1975 நவம்பர்ல பிராங்கோவின் மரணம் வர ஸ்பெயினை ஆண்டாங்க. ஸ்பெயினின் உள்நாட்டு பகுதியின் மையத்தில் அமைந்துள்ள மேட்ரிட் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 667 மீட்டர், அதாவது 2188 அடி உயரத்தில் ஐரோப்பாவின் 2வது உயரமான தலைநகரம் என்ற பெருமையை பெற்றிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 1023 மீட்டர், அதாவது 3356 அடி உயரத்தில் உள்ள ஐரோப்பாவின் மிக உயரமான தலைநகரான அண்டோரா லா வெல்லா மட்டுமே இதை விஞ்சி உள்ளது. அதே போல உலகில் அதிக எண்ணிக்கையிலான நீலக்கொடி கடற்கரைகள் ஸ்பெயின்ல தான் இருக்கு. ஸ்பெயினின் கடற்கரை பார்ப்பதற்கு பிரமிப்பு ஊட்டுவது மட்டுமல்லாம உலகின் அதிக எண்ணிக்கையிலான நீலக்கொடி கடற்கரையும் அந்த நாடு தான் கொண்டிருக்கு. இங்குள்ள 600க்கும் மேற்பட்ட கடற்கரை பகுதிகள் தூய்மை பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மையின் மிக உயர்ந்த தரநிலைகளை பூர்த்தி செய்வதோடு சுற்றுச்சூழல் கல்விக்கான அறக்கட்டளையாலும் சான்றளிக்கப்படுகின்றன. இதுல உலகின் மிக பழமையான உணவகமும் ஸ்பெயின்ல தான் இருக்கு. சோப்ரினோ டீ போட்டின் உலகின் மிக பழமையான உணவகம் என்று கூறப்படுகிறது. மேலும் இதை ஸ்பெயினின் தலைநகரான மாட்ரிட்ல காணலாம். 1725 நிறுவப்பட்ட இந்த புகழ்பெற்ற உணவகம் 3 நூற்றாண்டுக்கு மேலாக பாரம்பரிய ஸ்பானிய உணவுகளை பரிமாறி கின்னஸ் உலக சாதனைகளை இடம் பிடிச்சிருக்கு. சோப்ரினோ டீ போட்டின் 1725 உணவகம் திறக்கப்பட்ட போது நிறுவப்பட்ட அதே வார்ப்பிரும்பு விறகு அடுப்பை இன்றும் பயன்படுத்துறாங்க. பகலின் வெப்பத்திலிருந்து தப்பிக்கும் ஒரு வழியாக தோன்றிய மதிய உறக்கங்கள் இன்றும் ஸ்பானிய வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கமாக விளங்குகின்றன. ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த மதிய உறக்கமானது அந்த நாட்டின் மிகவும் நிரந்தரமான வாழ்க்கை முறையை வெளிப்படுத்துகிறது. சியஸ்டா என்றால் 6வது மணி நேரம் என்று பொருள். இது பிற்பகல்ல கடைகள் மூடப்படும் நேரத்தை குறிக்கிறது. ஸ்பெயின் பற்றிய மிகவும் சுவாரஸ்யமான வரலாற்று உண்மைகள்ல ஒன்று மூதர்கள் ஆவர். இவர்கள் 8ஆம் நூற்றாண்டுகளில் ஸ்பெயினையும் போர்ச்சுகலையும் காலனிப்படுத்திய வட ஆப்பிரிக்க மற்றும் அரேபிய முஸ்லிம்களின் ஒரு குழுவினர். 1492 கிரனடாவின் வீழ்ச்சியுடன் ஐரோப்பாவில் அவர்களின் இருப்பு முடிவுக்கு வந்துச்சு. ஆனா மசூதிகள் மற்றும் அரண்மனைகளை அலங்கரிக்கும் சிக்கலான வடிவியல் வடிவங்கள் முதல் சிட்ரஸ் பழங்கள் மற்றும் அரிசிய பிரதான உணவுகளை அறிமுகப்படுத்தியது வர ஸ்பானிய கலாச்சாரம், கட்டிடக்கலை மற்றும் உணவு வகைகளில் அவர்களின் செல்வாக்கு இன்றும் காண முடிகிறது. வட ஸ்பானிஷ்ல உள்ள பம்ப்ளோனா காளைகள் ஓடும் நிகழ்வை உள்ளடக்கிய புகழ்பெற்ற சான் பெர்மின் திருவிழாவின் தாயகமாகும். யார் வேண்டுமானாலும் இதில் பங்கேற்கலாம். மேலும் இந்த திருவிழா 9 நாட்கள் நடைபெறும். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் நகர வீதிகளின் அரை மைல் நீளப்பகுதியில் காளைகள் அவிழ்த்து விடப்படும். அதே நேரத்தில் மோசஸ் என்று அழைக்கப்படும் உள்ளூர் மக்கள் அவற்றுடன் ஓடுவாங்க. இது ஒரு ஆபத்தான நிகழ்வு. மனதைரியம் இல்லாதவர்களுக்கு ஏற்றதல்ல. நீங்கள் சென்றா வெள்ள சட்டை மற்றும் கால் சட்டை அணிந்து அதனுடன் சிவப்பு நிற பானியோலோ மற்றும் பைஜா ஆகியவற்றையும் சேர்த்து சீருடை அணிவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. புவியியல் ரீதியாக பார்த்தா ஸ்பெயின், போர்ச்சுகல் மற்றும் இங்கிலாந்துடன் சேர்ந்து GMT நேர மண்டலத்தில் இருக்க வேண்டும் என்பது தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் சுவாரஸ்யமான உண்மைகள் ஒன்றாக இருக்கு. இருப்பினும் 2ஆம் உலகப் போரின் போது ஸ்பெயினின் சர்வாதிகாரி பிரான்சிஸ்கோ பிராங்கோ பகமேண்டோ நாட்டின் கடிகாரங்களை ஜெர்மனியுடன் சீரமைத்து அதை மத்திய ஐரோப்பிய நேரத்திற்கு மாற்றினார். அது இன்று வரை மாற்றப்படவே இல்லை. ஸ்பெயின்ல 1000க்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்கு. ஸ்பெயின் 5,05,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்டுள்ளது. மேலும் மல்லோர்கா, மெனோர்கா, இபாசா மற்றும் கேனரி தீவுகள் உட்பட
அதன் சுமார் 1000 தீவுகள் அதுல 12,500 சதுர கிலோமீட்டருக்கு பங்களிக்கின்றன. கேனரி தீவுகள் எரிமலை வெடிப்புகளால் உருவானவை மற்றும் மித வெப்பமண்டல காலநிலையை கொண்டுள்ளன. ஆனா அவை அனைத்தும் ஒரே மாதிரியானவை அல்ல. 7 முக்கிய தீவுகள்ல கிரான், கேனரியா, லான்சாரோட், லாபாலா, லா கோமாரா மற்றும் ஹெல்யாரோ ஒவ்வொன்றும் தனக்கே உரிய தனித்துவமான வானிலை முறைகளையும் சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் கொண்டுள்ளன. இதன் காரணமாக பசுமையான காடுகள் முதல் பாலைவன நிலப்பரப்புகள் வர அவற்றின் சூழல்கள், தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களில் அவை பெரிதும் வேறுபடுகின்றன. ஸ்பெயின்ல மொத்தம் 4 அதிகாரப்பூர்வ மொழிகள் இருக்கு. ஸ்பானிய மொழி மட்டுமே ஸ்பெயினின் ஒரே அதிகாரப்பூர்வ மொழி அல்ல. கட்டலான், கலிசியன் மற்றும் பாஸ்க் ஆகியவை தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாகும். ஸ்பானிய மொழி மிகவும் பரவலாக பேசப்படும் மொழியாக இருக்கும் அதே வேளையில கட்டலோனியா மற்றும் பலெரிக் தீவுகள்ல கட்டலான் மொழியும், கலிசியாவில் கலிசியன் மொழியும், பாஸ்க் பிரதேசம் மற்றும் நாவாரின் சில பகுதிகளில் பாஸ்க் மொழியும் பரவலா பேசப்படுகின்றன. ஸ்பெயின் தனது உணவகத்துறையில மிகுந்த அக்கறை கொண்டிருக்கு. எப்படின்னா உலகிலேயே தனிநபர் விகிதத்துல அதிக எண்ணிக்கையிலான உணவகங்களையும் மதுக்கூடங்களையும் ஸ்பெயின் வச்சிருக்கு. எனவே டாபாஸ் அல்லது கஃபே, கான் லெச்சோ போன்றவற்றை அருந்துவதற்கு உங்களுக்கு இடம் பற்றாக்குறை ஒருபோதும் ஏற்படாது. நாடு முழுவதும் சுமார் 2,60,000 மதுக்கூடங்கள் இருப்பதால சங்கிரியா அல்லது டின்டோ டி வெரோனாவை முயற்சித்து பார்க்க உங்களுக்கு சிறந்த வாய்ப்பு உள்ளது. அதே போல ஸ்பெயின் ஒரு மலைப்பாங்கான நாடு. ஐரோப்பாவில் சுவிட்சர்லாந்துக்கு அடுத்தபடியாக ஸ்பெயின் 2வது அதிக மலைகள் நிறைந்த நாடாக இருக்கு. பனிசறுக்கு முதல் மலையேற்றம் வரை பைரனிஸ் மலைகள் மற்றும் சியாரா நெவாடா உள்ளிட்ட ஸ்பானிய மலைத்தொடர்களை நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஸ்பெயினை ஒரு ஒயின் நீரூற்று அப்படின்னு கூட சொல்லலாம். வடக்கு ஸ்பெயின்ல உள்ள சாண்டியாகோ டி காம்போஸ்டலா புனித யாத்திரை பாதையில நீங்க போதேகா ராச்சா ஒயின் ஆலையில நின்று பார்த்தா அங்கே ஒரு இலவச ஒயின் நீரூற்றை நீங்க காண்பீங்க. 1891ஆம் ஆண்டு முதல் ஒரு பாரம்பரியமாக இருந்து வரும் இது புனித யாத்ரீகர்கள் தங்கள் பயணம் முழுவதும் ஒயினை சிறிது சிறிதாக அருந்தி மகிழ அனுமதிக்கிறது. இந்த சிவப்பு ஒயின் புத்துணர்ச்சி ஊட்டுவதாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஆனா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஏன்னா அது மிகவும் வீரியமிக்கதாக இருக்கும். இறுதியா இந்த ஸ்பானியர்கள் 12 திராட்சைகளை கொண்டு புத்தாண்டை வரவேற்கிறாங்க. ஷாம்பெயின் கோப்பையை மறந்துடுங்க, ஏன்னா ஸ்பெயின்ல புத்தாண்டுக்கு முந்தைய நாள் கவுண்ட் டவுன், அதாவது 12 திராட்சைகளை கொண்டு குறிக்கப்படுது. கடிகாரம் நள்ளிரவை காட்டும் ஒவ்வொரு முறையும், அதாவது ஒவ்வொரு மணி யோசைக்கும் ஒரு திராட்சை வீதம் அந்த திராட்சை உண்ணப்படுகிறது. இந்த பாரம்பரியம் புத்தாண்டுல நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுது. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்களின் எண்ணிக்கையில ஸ்பெயின் 3வது இடத்துல உள்ளது. ஸ்பெயின் தேசிய பூங்காக்கள், பேராலயங்கள், ஹல்கம்பரா போன்ற வரலாற்று நகரங்கள் மற்றும் பர்குயல் போன்ற அந்தோனி கவுடியின் படைப்புகள் உட்பட பிரமிக்க வைக்கும் 45 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களை கொண்டுள்ளது. அந்த 45 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள்ல ஒன்று அண்டோனி கவுடியின் கட்டி முடிக்கப்படாத தேவாலயமான லா சாக்ரா ஃபேமிலியா ஆகும். பார்சிலோனாவின் மையத்தில் அமைந்துள்ள இதன் கட்டுமானம் 1882 தொடங்கி பல தாமதங்களுக்கு பிறகு 2026 நிறைவடையும் என எதிர்பார்க்கப்பட்டுச்சு. 1926 கவுடி இறந்த பிறகு தேவாலயத்தின் கால் பகுதி மட்டுமே கட்டி முடிக்கப்பட்டிருந்தது. கட்டி முடிக்கப்படாத போதிலும் இது இன்றும் கண்ணை கவரும் வகையில் அமைந்துள்ளது. இதே போல உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க. மேலும் இதே போன்று பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த காணொலி மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.